ஹாய் பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி பொதுவாகவே வீட்டில் பெண்கள் வந்து சஃபர் ஆகிற விஷயந்தாங்க நான் சொல்கிறேன். என்னென்னா எல்லாருமே துணிகளை துவைச்சிருவோம். ஆனால் அதை கொண்டு வந்து மடிக்கிறதுக்கு மட்டும் சிரமப்படுவோம். அது என்னன்னே தெரியலங்க. எல்லா பெண்களுமே இந்த ஒரு விஷயத்தில் காமனாகவே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னே தெரியல. இதுக்கு பதில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பெண்கள் வந்து வீட்டு வேலையை மாங்கு மாங்குன்னு இழுத்து போட்டு செய்வோம். ஆனா, அந்த துணிய மடிக்கிறதுல மட்டும் ஒரு அசால்ட்னஸ் வந்துரும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாராவது அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாரி யோசிச்சிருக்கீங்க. ஏன் இந்த அசால்ட்னஸ் வருது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, துணிகள துவைச்சு கொண்டு வந்து ஏதாவது ஒரு மூலையில, அதாவது நம்ம வீட்ல ஏதாவது ஒரு மூலை இருக்கும். ஒண்ணு சேரா இருக்கலாம், இல்ல சோஃபாவா இருக்கலாம், இல்ல டேபிளு ஏதோ ஒரு கார்னர்ல கொண்டு வந்து துணிகள போட்டுருவோம். ஆனா, நம்ம துணிய துவைச்ச உடனே நம்ம மடிக்கிறப்ப தான் துணிக்கான ஃப்ரெஷ்னஸும் சுத்தமாவும் இருக்கும். ஆனா, நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, கார்னர்ல கொண்டு வந்து போட்டுட்டோம்னா, கொசுக்கள் வந்து துணியில வந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கும். ஆனா, நம்ம அத திரும்ப துவைக்கவும் போறதில்ல. எப்படியும் மடிச்சு தான் வைக்க போறோம். ஸோ, நான் சொல்ற இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, உங்களுக்கு கண்டிப்பா சலிப்பும் தெரியாது. ரொம்ப ஈஸியா நம்மளோட வேலைய முடிச்சிரலாம். சரிங்களா? வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, துணிகள நம்ம வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்கும்போது, கொண்டு வந்து நம்ம மூலையில போட வேண்டாம். சரிங்களா? நம்ம பார்வையில தெரியிற மாதிரி ஹால்லேயோ, எங்கேயாவது சோஃபாலேயோ, சேர்லேயோ ஹால்ல கொண்டு வந்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பார்வையில இருக்கும்போது, அதுவும் நடக்கும்போதும், வரும்போதும் ஏன்னா எல்லாருமே வந்து அங்க உட்காரும்போது, நமக்கு அந்த துணிய மடிச்சு எடுத்து ஓரமா வைக்கணும்னு தான் தோணுமே தவிர, அந்த துணிய ஹால்லயே இருக்க நம்ம விடமாட்டோம். ஸோ, நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க செகண்ட் ஸ்டெப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க அ நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது சலிப்பே தெரியாதுங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது, நம்ம அ துணிய மடிக்க ஆரம்பிச்சிடுறோம், இல்ல வேலை செய்றோம்னா, நம்ம பாட்டு அந்த வேலைய செஞ்சுட்டே இருப்போமே தவிர, அதில எந்த ஒரு சலிப்புமே இருக்காது. ஸோ, நீங்க ஃபோன் பண்ணிக்கிட்டோ, இல்ல யாராவது வீட்ல இருக்காங்கன்னா, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த துணிய மடிச்சு பாருங்களேன். டக்குன்னு உங்களோட வேலைய நீங்க முடிச்சிருவீங்க. 3வது நீங்க அ ஹால்ல கொண்டு போய் வைக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்க டிவி பார்த்துட்டு, அப்படியே மடிக்கிறதுக்கு நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ நீங்க டிவி பார்த்துட்டே வந்து மடிக்கும்போது, உங்களுக்கு அந்த கஷ்டமும் தெரியாது, சலிப்பும் தெரியாது. வேலை செஞ்ச அந்த ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்க தெரிஞ்சிருக்காது. நம்ம வேலைகள டக்கு டக்குன்னு முடிச்சுருவோம். நெறைய பேர்த்துக்கு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டோ, இல்ல வந்து அ யார்கிட்டயாவது பேசிக்கிட்டோ, இந்த மாதிரி வேலை செய்யும்போது ஈஸியா வேலை செஞ்சுருவோம். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த துணிய மடிக்கிறதுக்காக மட்டும் சொல்லல. நம்மளோட வீட்டு வேலைகளும் இந்த மாரி நம்ம செய்யும்போது, நமக்கு உண்மையாவே சலிப்பே தெரியாது, கஷ்டமும் தெரியாது. ஈஸியா இந்த வேலைய முடிச்சுருவோம். கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு, எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எல்லா பெண்களும் இது சஃபர் ஆகுறது தான். அதனால தான் இத ஒரு வீடியோவா போடலான்னு சொல்லிட்டு, நான் இத வந்து ட்ரை பண்ணேங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்து நான் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறேங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதையும் உங்களுக்கு அ வீடியோ பண்ணி போடுறேன். இந்த பதிவுல நான் சொன்ன இந்த குறிப்புகள் மூலமா கண்டிப்பா நீங்க பயனடைவீங்க. நீங்க பயனடைஞ்சு கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு அண்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவும், சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா தேவை. அதே மாதிரி நீங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பா தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நல்ல டிப்ஸோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.